கேக்குதாடா? என்னடா சுயநலமா இருக்கிறீங்க? என்னடா எங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் கஷ்டப்பட்டு 1 கோடி சம்பாரிச்சா எந்த பெனிஃபிட்டுமே எங்களுக்கு தர மாட்டீங்க. எங்களுக்காக தனியா ஃப்ரீ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கணும்டா. என்ன நீங்க மாட்டுன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எங்க குழந்தைங்க காட்ட முடியுமா? இல்ல கவர்மெண்ட் இதுல போய் சேர முடியுமா? எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? நான் இவ்வளவு டாக்ஸ் கட்டுறேன்ல. உங்களுக்கு தான் ஃப்ளை ஓவர்லயே அது பேர் என்ன பறக்கும் ரோட அந்த டாக்ஸ் கட்டிட்டு மேல போறீங்களா அந்த ரோடு இருக்குது. ஏசில A1 கம்பார்ட்மெண்ட் B1 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஃப்ளைட்ல பிசினஸ் கிளாஸ் இருக்குது. இவ்வளவு பெனிஃபிட் இருக்குது. அதுக்கு நாங்க காசு கட்டுறோம்ல. எங்களுக்கு ஃப்ரீயா என்ன தரீங்க? நாங்க இவ்வளவு டாக்ஸ் கட்டுறோம், ஃப்ரீயா என்ன தரீங்க? என்ன நீங்க எதுவும் புரிஞ்சுக்காம 1 கோடி சம்பாதிக்கிற என்ன 40% டாக்ஸே கட்டுறேன் நானு. எப்படி வாழ்றது நாங்களாம்? நீ எவ்வளவு உன் கைக்கு வர்றதுன்னு பார்த்தா வாங்கணும். நீ 1 கோடி வாங்குற, அதுக்கு டாக்ஸ் கட்டுறேன். நீ எப்படி டாக்ஸ் கட்டுற? கம்பெனி கட்டுற 1 கோடியே 30 லட்சமா நீ வந்து சேலரி கேட்டுக்கலாம் வேண்டியதான். உனக்கு ஏத்த மாதிரி நீ கேட்டுக்கணும். உனக்கு என்ன தேவை அதுக்கு நீ கேட்டுக்கணும். நீ அதுக்கு ஏத்த மாதிரி கஷ்டப்படணும். இன்னும் வாழ்க்கையில கஷ்டப்படு. நீ என்ன நினைக்கிற? நான் ஏன் டாக்ஸ் கட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறானு. அப்படிதான் பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும்? நீ டாக்ஸோட சேர்த்து தான் சம்பளத்துல வாங்கிக்க வேண்டியதான். உனக்கு அவன் தரமாட்டான்னு சொல்ல போறான். அவன் என்னைக்கு தரமாட்டான்னு சொல்றான். நான் சொல்ற சேலரில இருந்து நீ 10% 20% ஏத்தி கேட்டாலும் 3 தான் சொல்ல போறான். ஆமா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா. ஒண்ணு நீ அடுத்தடுத்து கம்பெனிக்கு மாறுறன்னா அது இப்ப அடுத்தது 7 லட்சம் கேட்கலாம். அடுத்த கம்பெனி ஜம்ப் ஆறவங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட். இல்ல அவன் உங்க சேலரி வந்து அரௌண்ட் 7 லட்சம் சொல்றானா, நீ அதுல 30% என்ன டாக்ஸ் அது நீ அவன்கிட்ட கேட்டு பார்த்தாலே அவன் தருவான். உனக்கு ஸ்கில் இருந்தா அவன் கொடுக்க போறான். ஆமா, ஐடில ஏதாவது கேக்குறதுன்னு தரானுங்களே, ஏன் 30% சேர்த்தே வாங்கிக்க. நீ ஒன்னே 30% சேர்த்து வாங்கிட்டு ஐயோ திரும்பியும் டாக்ஸ் கட்டணுமா அப்படின்னா என் வயிற்றுலயே அடிக்கிறானுங்களே அப்படின்னு அழுகுறானுங்க. என்னடா முகஸ்ட் அது? எப்படா மனசாட்சி எல்லாம் போறாமா? 1 கோடி வாங்குற நாளைக்கு வேலை விட்டுனா எனக்கு யாரு கவர்மெண்ட் என்ன பெனிஃபிட் தருது? கவர்மெண்ட் ஸ்கூல் இல்ல, இது இல்ல. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நீ சேர்க்கலன்னா அது உன்னோட லாஸ் இல்ல. ஏண்டா அவன் கவர்மெண்ட் ஸ்கூல் வச்சுக்கிறான், ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறான். நீ போய் காட்ட மாட்டேன்னா நீ பணக்கார மதப்புல நீ திரிவனா அப்புறம் எப்படி பெனிஃபிட் இல்லன்னு எப்படி சொல்றானுங்க? உச்சவே பண்ணாம இதை போஸ்ட் போட்டிருக்கான்டா லிங்க்டின்ல. அதுக்கும் சாட் ட்ரூத்னு போட்டுக்கிறானுங்க வேற. டாக்ஸ் கட்டுறவங்க என்ன தெரியும் நினைச்சுக்கிறானுங்க, நம்ம கட்டுறதுக்கு கவர்மெண்ட் நமக்கு திருப்பி தரும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. டாக்ஸ் அதுக்கு கட்டல, நீங்க வாழ்றதுக்கு தான் டாக்ஸ் கட்டுறீங்க. இந்த ஊர்ல நீங்க இருக்கிறதுக்கு தான் டாக்ஸ் கட்டுறீங்க தவிர நீங்க வரி கட்டினீங்கன்னா நீங்க வந்து திருப்பி உங்களுக்கு எல்லாம் வரும். லாபம் எப்படி வரும்? கவர்மெண்ட் வந்து கார்பரேட்ல வேலை செய்யற, நீ ஒரு ஓன் பிசினஸ்ல பண்ணி நீ டாக்ஸ் கட்டினா அது வேற பிரச்சனை. நீ சேலரியில ஓன் பிசினஸுக்கு அவ்வளவு டாக்ஸே போடாது மோஸ்டா கவர்மெண்ட். எல்லாரும் பிசினஸ் பண்ணணும் தான் பார்க்க ஓரளவு. டாக்ஸ் கிடையாதுல்ல. இல்ல நீ கன்சல்டன்ட் பண்ணா கூட உனக்கு டாக்ஸ் கம்மி தான். இவனுங்க என்ன கூச்சாமே இல்ல. கார்பரேட் கிட்ட இருந்து வாங்குறது டைரக்டா வாங்காம ஓன் மூலமா வாங்குற மாதிரி கணக்கு காட்டுறானுங்க. நீ 1 கோடி சம்பாதிக்கணும் வெளியே சொல்லிக்கலாம். இருந்தாலும் எனக்கு இன்னும் இந்த 1 கோடி சம்பாதிக்கிறவனுக்கு என்னடா பெனிஃபிட்? அவனை விட்டுற, இப்ப நார்மலா ஏர்ன் பண்றாங்கல்ல, டாக்ஸ் எல்லாம் என்னன்னே தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்களா ஒரு 20,000 25,000 30,000 மாசத்துக்கு. ஆமா ஆமா, அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் சிஸ்டமே தெரியாது. அவங்க வந்து வாங்குற மளிகை ஜாமானுக்கு அவங்க டாக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஹோட்டல்ல போறாங்க, இந்த சர்வீஸ் சார்ஜ் கூட போடுவாங்க தெரியுமா ஒரு சில ஹோட்டல்ல, அது கூட அவங்களுக்கு தெரியாது. பில்லு வரதை கட்டிட்டு வருவாங்க, இந்த ஹோட்டல்ல காஸ்ட்லியா இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டிட்டு வருவாங்களா. இப்ப இவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன கொடுக்குதுன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ரேஷன் கடை பாண்டிச்சேரியில கிடையாது. கவர்மெண்ட் மாசம் 600 ரூபா தருது, 600 ரூபாயும் 400 ரூபாயும் அந்த இது எக்கனாமிக் ஏற்ற மாதிரி தருது. ஆனா ரேஷன் கடை கிடையாது. தமிழ்நாட்டுல ரேஷன் கடை எல்லாம் இருக்கு, பெங்களூர்லயும் ரேஷன் கடை எனக்கு தெரிஞ்சு இருக்கான்னு தெரியல. இருக்காது. இப்ப இல்ல பாண்டிச்சேரி எடுத்துக்கோ, பாண்டிச்சேரியில உனக்கு ரேஷன் கடை கிடையாது. ரேஷன் கடை இருந்தா நீ மளிகை ஜாமான் சீப்பா வாங்கலாம். இப்ப அது இல்லையா. அடுத்து ரோடே கிடையாது. அவனும் அந்த வண்டிக்கு டாக்ஸ் கட்டி தான் எடுக்கிறான். அவன் வண்டி வாங்கினாலோ இல்ல அவன் செகண்ட் ஹேண்ட் காரும் வாங்குவான். ஏன்னா 30,000 சம்பாதிக்கிறான், செகண்ட் ஹேண்ட் காரும் வாங்குவான்ல, அதுக்கும் அவன் வரி கட்டணும்ல. அவனுக்கும் ரோடு கிடையாது. சிட்டிக்குள்ள அவனுக்கு பார்க்கிங் இருக்கானா, பார்க்கிங் கிடையாது அவனுக்கும். அவன் நிம்மதியா எங்கேயா போக முடியுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அவனும் டோலுக்கு காசு கட்டி தான் ஆகணும். அந்த ஓட்டக்கார எடுத்துட்டு போனாலும் அவன் டோலுக்கு காசு கட்டி தான் ஆகணும்.
ஆனா அவன் இத பத்தின கவலைப்படுவானா, அவன் கவலைப்படவே மாட்டான். கவலைப்படலாம். அவன் 1 கோடி இழக்கலடா. அவன் இவன் 40 லட்சம் 50 லட்சம் இழக்கிறான். நான் வருத்தப்படுவானா? அவன் இன்னும் ஒரு 5000 தான் இழக்கிறான். அவன் வருத்தப்படுவானா? என்ன நீ யாரு கூட கம்பேர் பண்ற? நீ வந்து எஸ்யூவி எடுத்துட்டு 50 லட்ச ரூபா கார் எடுத்துன்னு போனாலும் ஒரே டோல் சார்ஜஸ் தான். நீ டாடா இண்டிகா V2 எடுத்து 2 லட்சம் கார் எடுத்துன்னு போனாலும் அதே டாக்ஸ் தான். பார்க்கிங் சார்ஜஸ் எல்லாம் ஒண்ணுதான். ஒரு இடம் தான் பிடிக்கும். ஒரே ஓகேவா? இப்ப இது நியாயம் அநியாயம் பார்த்தா யாருக்கு இது ரொம்ப அநியாயமா தெரியும்? அவனுக்கு தான் அநியாயம் தெரியும். அவனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவன் ரோட்ல வந்து டாக்டா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் சம்பாதிக்கிறது 30,000 தான், அதுல நீ இவ்வளவு பிடிக்கிட்டு போற. என்னடா இது, கஷ்டப்படுற வாழ்க்கையில அடிக்கிறீங்கடா, உழைக்கிறவங்க